முதல் பயணம் இவ்வளோ நாளாக பிள்ளைனா வீடியோலையும் ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஆக்களை இறக்கி விட்டு போய் வந்து பார்த்துட்டு வந்தது எவ்வளோ பாஸ்போர்ட் கிடைச்சது கையில் வந்து கிடைச்சது அப்போ யார் போப்புறா என்னன்னு சொல்லி அந்த டவுட் இல்லாமல் வந்து உங்களுக்கு இருக்கும். நான் நினைக்கிறேன் நார்மலாக உடுப்புக்கு வெயிட் வராதுண்டு அது ஃபுல்லாக அப்படியே வெயிட் வந்துச்சு. யூரோப்னு சொல்லி போட்டு கேரளா தான் போப்புறான் 2 வண்டி சொல்லி சொன்னான்னு சொல்லுவாங்க. எங்கடா அந்த தராசு இடையில எங்கே போய் நிற்கிறேன்னு இல்லையா? வெங்காயம் என்ன கூட வெங்காயம் அரியோட கொண்டு போகிறதுக்கா? இது இதெல்லாம் தேவையில்லை. வெளிநாட்டு சாப்பாடு சாப்பிடலாம் தானே. நீ போகிற சாப்பாடு வெளிநாட்டு அதான்டே ஃபைட் பண்ணுற வேறு கிட்டத்தட்ட எத்தனை 7.5 கிலோக்கு மேலே வருது. இன்னும் பயணத்துக்கு இருக்கிறது 2 நாள் தான். வணக்கம் மக்களே, தொடர்ச்சியாக நம்மளுடைய காணொளிகளை வந்து பார்த்துருப்பீங்க. இன்னும் பயணத்துக்கு இருக்கிறது 2 நாள் தான். அதாவது நாளை இன்றைக்குனே ஆஃப்டர் டுமாரோ வந்து என்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது. குடும்பத்தெல்லாம் விட்டு நான் பிரிஞ்சு போக போகிறேன். கவலையோட சொல்கிறேன், அவள் சந்தோஷத்தோடு இருக்கா வந்து. சரி, அப்போ தொடர்ச்சியாக வந்து உண்மையிலே நிறைய வேலைகள் வந்து போய்கொண்டிருக்கிறதால ஸோ காணொலிகள் வந்து பதிவு செய்ய இயலாமல் இருந்தது. அதை இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்ளலாம். என்னால் முடிஞ்ச அளவு வந்து நான் காணொலிகளை தந்து கொண்டிருக்கேன். ஆனால் சரியா பயணம் வழி குடிஞ்சிருந்து போனதுக்கப்புறமா வந்து அங்கால நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காணொலிகள் அப்படி வருமானு சொல்லி நான் சொல்கிறேன். அதுதான் முக்கியமாக வந்து ஸோ இப்போ நான் எந்த நாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றது எல்லாத்தையும், அதாவது யூரோப்பில் இருக்கிற ஒரு நாடுன்னு சொல்லி தெரியும், ஆனால் எந்த நாடுன்றது வந்து நான் சொல்லலை. ஸோ அதை நான் வந்து போக வந்து சொல்லுவேன். உண்மையாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல வந்து விமான பயணம் போக வேண்டியது, ஆனால் வந்து போகலை. இது என்னுடைய முதலாவது விமான பயணம்ன்றது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. அது வந்து சொல்லிக்கல. ஸோ அப்போ இன்னும் ஒரு 10 நாளையால் பயணம் அளிக்கிற போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து வீட்டை சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. என்ன வேலைன்றதை வந்து எங்களுடைய அன்புக்குரிய அக்கா சொல்லுவேன். என்ன வேலை சொல்ல? அன்புக்குரிய என்னடா விட்டுட்டு போகிறேன் தானே, அதான் இப்போ சொல்லுவோம். அன்புக்குரிய சிஸ்டர் அக்கா சொல்ல என்ன வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. இப்போ வேலை என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வெங்காயம் பட்டுறோம். என்னென்னா இவருக்கு சம்பல் போட்டு தரட்டாம். அதாவது என்ன விளக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கேருந்து போனால் வீட்டு சாப்பாடெல்லாம் மிஸ் பண்ணுவோம்ன்றதுக்காக வந்து பாசத்தோட இந்த அப்படி சாப்பாடுகள் கொஞ்சம் செஞ்சு தரேன். நீ எனக்கு வீடியோவில் உண்மை வரணும் அன்பென்ற இந்த வீடியோவில் காட்டுறதெல்லாம் போய் என்னன்னு சொன்னால் இவன் ஒன்றுமே சாப்பிட்றதில்ல. இப்போதான் இதை கேட்டவன் மாசி சம்பல் போட்டு தரட்டாமன்னு சொல்லி மாசி சம்பலும் விரால் சம்பலும் போட்டு தரட்டாம. அப்போ வந்து எல்லா பக்கத்துலையும் வேலை நடந்து கொண்டு இருக்கு. அம்மாவும் ஒரு சைடில் வேலையிறா, இவங்க ஒரு சைடில் வேலையிறா. ஸோ இதை தான் காட்ட போகிறோம். அதை தாண்டி வந்து இப்போ இங்கே வந்து நானும் கிஷோத்தும் அங்கே டசாலி எல்லாம் தான் வந்து நின்றாங்க. மிச்ச பிற எல்லாம் பிரசாந்த் எல்லாம் வந்து ஜஃப்னால் நின்றவங்க இன்றைக்கு ஆக்கள் வந்துட்டாங்க இங்கே. அப்போ இங்கே வாரன்னு சொல்லி சொன்னவங்க அப்போ இங்கே வராங்க. எல்லாரையும் வந்து காட்டுறேன் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான காணொலிகள் வரும், அதை தான் நான் சொல்கிறேன். இப்போயும் வந்து கொண்டு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து தொடர்ச்சியாக மிச்ச நிறைய கேள்விகள் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான பதிலும் நான் சொல்லுவேன். சரி, ஓகே. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இது வந்து இறால் சம்பளம் வந்து இந்த மாசி சம்பளம் போடுறதுக்குரிய மாதிரி தான் இந்த வெங்காய அரிஞ்சு இந்த வேலையை எடுத்துருக்காங்க. சரி, இது வந்து எப்படி மேக் பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக காட்டுறேன். அதுக்கு முதல்ல வந்து ஆள் வந்து நினைக்கிறாங்க. பாப்போமே, வந்துட்டு இருக்கீங்க. வணக்கம். ஒரே டீச்சர்டா சொல்லி வச்சிருக்கீங்க. கம்பெனி டீச்சர்ன்ற ஒரே டீச்சர் போட்டுருக்கோம். அதை எப்படி பார்சல் அனுப்புவாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஒரே டீச்சர் போட்டுருக்கான். அவன் போட்டு வரையில அவன் எல்லாம் போட்டிருப்பான். அப்போ போடுறதுக்கு மேலே போட்டிருப்பான். நண்டைக்கு தானே வந்து போட்டுறாப்பா. அப்படி பின்னுக்கு ஒரு காட்டி ஒரு முன்னுக்கு காட்டு. ஆமாம், பார்த்துருப்பாங்க. எங்கடா இவ்வளோ வீடியோஸ் வந்துட்டு அனுப்புன டிஷர்ட் எல்லாம் வர விலைக்கு ஏதோ ஹோல்சேல் என்ன போட்டாலும் அப்படிலாம் கிடையாது. தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ முக்கியமான நாள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இதை போட்டது வந்து அம்மாச்சி அதையே போட்டிருக்கேன். அப்புறம் எது இப்படி முக்கியமான நாள்ன்றது நீங்கள் தெரிஞ்சு போட்டு இல்லை, எதர்ச்சியாக போட தெரிஞ்சாது பார்த்து இல்லை. அப்படி வந்து சரியா வந்து சரி. அப்போ யாழ்ப்பாணம் பயணம் எல்லாம் அப்படி இருந்தது. அவ்வளோத்து நம்மளுக்கு என்ன பயணம் போகிறது புதுசா? ஓ நமசிவாய், நமசிவாய். இங்கே ஒன்று நான் மதிக்கல. அதே விலைக்கு எங்க முடி இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, முடி இல்லைனாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நாள் ஏன்டா கிடைக்கிற அது நமசிவாய். நீ திடீர்னு நம்ம முடிவு இருந்தவன் தானே, முடியல அன்றைக்கி தான் பயந்து டைசன் மதிக்கல கூப்பிடுவோம். டேய் நானே வந்து இப்போ எத்தனை அதான் வாரில் நிற்கிறது இல்லை.
சத்தமில்ல ஓகே ஓகே சைலண்டா சரி அப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து இந்த இதாக டீம் வந்தவங்க எப்படி இருந்தது உங்கள்ட்ட பயணங்கள் நம்மளுக்கு யாழ்ப்பாணம் புதுசா பைக்கில் வாரது அப்படி அதுதான் தொழில் அப்படியே போயிட்டுது நல்ல ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கு அதான் வந்து சொல்லணுன்னே இப்போ போன வருஷம் போய் போன வருஷம் நான் நின்றுறான்னு நினைக்கிறேன் நீ வேற இல்லை நான் பிரசாந்த் வந்து போய் நின்றுறாங்க இந்த வருஷம் இவங்க போய் நின்றவங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துட்டாங்க திரும்ப போகிற பைடியா நிறைய பேர் இப்போ வந்ததுக்கு அப்புறம் மிச்ச வீடியோ கண்டு இருக்கிறாங்க அதுதாங்க வீட்டு நான் இவர் தர்ஷன் அவன் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்க தான் பழைய ஆட்கள் அவங்க தான் நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க நம்ம இப்போ போய் ஆனால் பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து புதுசாக சில பேர் பார்க்குறாங்க தானே அதுக்காக வந்து கேட்டவங்க போவோம் நம்ம இனி முக்கியமான சப்பரம் தேருக்கெல்லாம் வந்து நம்ம ரிட்டன் வந்து போகிறாங்க சரி அப்போ இங்கே வந்து முக்கியமான ஒரு அளவுக்கு வந்தியாங்க திரும்ப 20ஆம் தேதி வாண்டியில் சொன்னாங்க ஸோ அப்போ 20ஆம் தேதி டீம் வந்து வந்துட்டு எல்லாரும் என்னதுக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நானே என்ன ப்ரோ இதாக இருக்காது நீங்களே இல்லை நீ சொல்கிற நான் சொல்லி நேரத்தோட அதான் இது இந்த வீடியோவில் நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்லணும் சரி இருந்தாலும் பயணம் போகிறதுக்காக வந்து வந்திருக்காங்களே எல்லாரும் அனுப்பி வைக்கணுமே நல்லபடியாக வந்து பயணம் ஸோ முதல் பயணம் இவ்வளோ நாளாக பிள்ளைனா வீடியோவிலையும் போட்டோலையும் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஆக்களை இறக்கி விட்டு போய் வந்து பார்த்துட்டு வந்தது எவ்வளோ நேரில் வந்து அவ்வளோதான் பார்த்துருக்கேன் 3 வருஷம் நிறைய தரம் போயிருக்கேன் ஆமாம் சரி அப்போ நான் சொல்லியிருந்தேன் வந்து இப்போ நான் மட்டும் தான் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் அப்போ நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும் இப்போ ரீசெண்ட் டைமாக பிறலானுக்கும் பாஸ்வேர்ட் கிடைச்சது கையில் வந்து கிடைச்சிது அப்போ யார் போகிறா என்னன்னு சொல்லி அந்த டவுட் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் போக நாங்கள் வீடியோவில் கிளியர் பண்ணுவோம் இந்த ஒரு 3 வருஷமா வந்து ஃபேஸ்புக்கில் ஏர்போர்ட்டு இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டால் சரியா போகிறானே இல்லை இங்கே வரப்போறானே ஒவ்வொரு வீடியோவிலையும் போயிட்டு சும்மா நாங்கள் யாராச்சும் கூட்ட போனாலும் போயிட்டு வீடியோ போட வேண்டிய நாங்கள் வெளிநாடு போகிறோம் எங்களுடைய வெளிநாட்டு பயணம் வேண்டிய இப்போ இந்த வீடியோ அதான் நினைச்சிட்டு எல்லாம் பார்க்க விட்டாலும் பார்க்க விடும் உங்களுக்கு தான் வேணும் போய் சொல்கிறான் நினைப்பாங்க அப்படி எல்லாம் இல்லை ஸோ இது வந்து உண்மையான பயணம் இருக்கிறது இன்னும் நான் சொன்ன மாதிரி 2 நாள் தான் நாளை இன்றைக்கு நாங்கள் வந்து வெளிக்கிடணும் அதாவது டைட்டில் அடிக்கணும் உண்மையா வெளிநாடு போக போகிற பயணம் மட்டும் அடிக்கணும் இந்த 3 வருஷம் வந்து அவ்வளோ ஏமாத்திட்டாங்களா இது வந்து பொய்யன் நேச்சிடாதோ உண்மையாக பயணம் போக போகிறோம் அதை வந்து இந்த வீடியோ சொன்னால் இப்போ அதெல்லாம் ப்ரூஃப் காட்டியாச்சு இந்த வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கு அப்போ அதை முன்னாடி பார்த்துருந்து தெரிஞ்சிருந்தானே ஸோ அதுக்காச்சும் நம்ம ஏட்டா இதை மாதிரி நிறைய குண்டக்க மட்டும் காட்டி வைக்குதான் பட் இதெல்லாம் வந்து ரியல் உண்மையில் சரி நீங்கள் தொலைஞ்சா போக பார்க்க விளங்கு தானே சரி அப்போ டீம் வந்துருக்கு எங்க பிரசாந்த்ங்க பிரசாந்த் மாப்பிள்ளடா மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை தோழன் இருக்க அந்த இதான் வந்து பார்க்க கிடைக்கல பாருங்க அப்படின்னு சொல்லி அதாவது பிரசாந்த் அக்காவுக்கு ஒண்ட விட்ட அக்காவுக்கு ஏன்னா பிரசாந்த் குடும்பத்தில் பிரசாந்தும் எனக்கு தங்கச்சிருந்தேன் பிரசாந்த் ஒண்ட விட்ட அக்காவுக்கு வந்து வெடிங்க அதுக்கு மாப்பிள்ளை தோழனா வந்து பிரசாந்த் தான் மாப்பிள்ளை தோழன் அதுக்கு அது கிட்டத்தட்ட மாப்பிள்ளை மாதிரி வெளியே அக்கடாலே அது நானும் பிடிச்சது நான் பார்க்கிறேன் அதான் அவன் கொஞ்ச நாளா கடும் இதுதான்டா பேசியல் பண்றது அது இதுன்னு சொல்லி ஆள் கொஞ்சம் ஆமா டே அப்படி நினைச்சிடாங்க பாவம் அப்படி ஒன்றுமே இல்லை அவன் ஃபுல்லாக வேலையெல்லாம் ஃபோக்கஸ் ஆகுது தெரிஞ்சவன் பாவம் இரவு போகலாம் பார்க்கல எத்தனை மணிக்கு போகிறோம் பாருங்க கொடியத்தை திருவிழாக்கெல்லாம் போயிட்டு சந்நிதிக்கெல்லாம் வந்து அதில் அவன் கண்டுபிடிச்சு அதில் அதையும் இதில் முக்கியமாக இதில் சொல்லிவிடணும் என்னென்னா போனவங்க போன்ட டிஸ்பிளே உடைச்சிட்டாங்க எங்கடா போன் இந்த அழகா அதுவும் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை போன்ற டிஸ்பிளே இது சும்மா நான் நினைச்சேன் வந்து டிஸ்பிளே உடஞ்சிட்டு சொல்லி சொல்லு சாதாரணமாக தான் முடிய போகுது உண்மையிலே எவ்வளோடா முடிஞ்சது டிஸ்பிளே அதாவது நம்ம கடைசி எவ்வளோ விலை குறைய இருக்கும் அது ஓட்டிக்கும் அதாவது உண்மையிலே இது வந்து கிட்டத்தட்ட 1,10,000 ஏதோ சம்திங் கம்பெனி வாரண்டியோட சேர்த்து ஆனால் அந்த பட்ஜெட் இல்லைன்றதுக்காக வேண்டி அது குறைஞ்ச எதிர்க்காக போடுங்க வழி 33,000 ஏதோ வந்து போட்டது ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல ஓகே 33,000 இனி டெம்பர்ட்டு கவர்லாம் சேர்த்து வந்து 35 முடிஞ்சது அதாவது அவனோட தீவிர வேலையை காட்டியிருக்காங்க விழுந்து வேலை செஞ்சன்றது ஒரு அடையாளம் காட்டத்தானே அதுவும் விழுந்து ஆனால் அதுக்கு பிரச்சனை இல்லை இப்படி சொன்னா சம்டைம் கோவிப்பா இருந்தாலும் எல்லா எங்களோட சேனல்ல இருக்கிற முழுதையும் வந்து ரிப்பேர் பண்ணி திரும்ப திருத்துறது வந்து பிரசாந்த் வேலை தான் அதே மாதிரி அடையாளம் ஒன்று இருக்கு தானே ப்ரோ இதையும் அவர் வந்து செஞ்சு வரேன் அந்த அடையாளம் கொடுக்குறேன் இது வெங்காயம் என்ன கூட வெங்காயம் அரியோட கொண்டு போறதுக்கா இது சம்பல்டாப்பா வெங்காய சம்பல் அங்க உங்களுக்கு நாங்கள்ல கொண்டு வரணும் அங்க இருந்து அங்க ஸ்பெஷல் எல்லாம்
இதே மாதிரி தான் அங்கே ஆனால் இதோட ஸ்பெஷல் அங்கே இவன் கையில் பாஸ்போர்ட் கழிச்சு மட்டும் இல்லை சொல்லுவாங்க கேரளா போகிறான் போல பேசுக்கலாம் நமஸ்வா கேரளாவில் அங்கே ஆறு இருக்கா போகிறதுக்கு யாராச்சும் என்ன புண்ணியம் பண்ணி கூட்டி போனா தான் உண்டு. இப்போ இந்த வீதியில சொல்லுவாங்க யூரோப் சொல்லி போட்டு கேரளா தான் போகிறான் 2 பேர் வண்டி சொல்லி சொன்னான்னு சொல்லுவாங்க. அதான் பேசுக்குள்ள சும்மா அந்த போஸ்ட் போட்டுறாப்பா கிடைச்சிது பாஸ்போர்ட் சொல்லி அது கீழே ஊருக்கான எல்லாம் வந்து சரி எப்போ கேரளா வரேன் கேடா டேய் அந்த கொமாண்டோ பார்த்துட்டு நிறைய பேர் எப்போ போறா கேரளா ஆறு சொன்ன பேஜுக்குள்ள போட்டிருக்கேன் 6 பேஜுக்குள்ள போட்டிருக்கேன் 1 போஸ்டிக்குள்ள போட்டிருக்கேன் அவனே போட்டதெல்லாம் நம்பி எந்த நட்டு கேட்கலைங்க. கேரளா உண்மையில அந்த 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 இடம் யாருக்கு தான் விருப்பம் இல்லை சொல்லுங்க. கேரளா உங்களுக்கு விருப்பம் இல்லை அதை பார்த்தா விருப்பம் இல்லை. இப்படி கேரளாக்காரங்க தான் சாப்பிடுவோம். அவன் மாதிரி லவ் அடி கேரளா லவ் அவனு ஏடா கிஷோர் கேரளா லவ்ன்றாங்க யாரும் யாருக்கும் எங்களை கொண்டாலாம் தெரியாது. எதுவும் நம்ம அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. இப்படியாச்சும் ஒரு பொருளையை கிளப்பி வைக்கலண்டா நல்ல இப்படியாச்சும் போட்டும். சிவாய சரி அப்ப இப்ப என்ன இல்ல இது அதிகள வச்சு இல்ல இப்ப எல்லாம் கூட கொண்டு போயிடலான்றதால வந்து ஒரு கிலோ கொஞ்ச நாளா வெள்ளையா இருக்குன்றது அது வெளியா தான் இருக்கா இது வந்தீங்க. கண்ணும் கலங்கிரும் கண்ணஞ்சு வந்துருமன்றதுக்காண்டி வெங்காயம் அறியாம இருக்குது டூ மேட்ச் கொடுங்க அப்படி வெள்ளையானதுக்கு இல்லடா என்னன்னா கொஞ்சம் உடம்ப ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக என்றதுக்காக தான் நான் வெளியில போகல. என்ன விளக்கம்டா வெள்ளையாகிற காரணம் என்னண்டா வெளிநாட்டு பிள்ளைகள் பாக்கலான்னுதான். வெளிநாட்டு பிள்ளை வெள்ளையில மட்டும் தான் பாக்குறது. வெள்ளையில அப்படியே இல்ல இவன் கொஞ்சம் கலரா இருந்தா தானே வெள்ளைக்காரர்களுக்கு நம்மளா போலாங்களா பார்த்தாதான் விருப்பம் பெறும். அதுக்காண்டி வெள்ளைக்காரர்கள் மைனி வெள்ளையா வரல ஓரளவு தான் வெள்ளையா வந்தீங்க. அவ்வளோ வெயில் ஜோதிச்சு இந்த வெயிலுக்கு போனா அப்படி அப்ப பார்த்தா அவர்கிட்ட சொல்லுவாங்க இந்த ஆபீஸ் வேலை பொடி என்னண்டா விளங்கும் சரியா. மற்றவங்க ஓயில் வடிஞ்ச ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னா அந்த பொடிய மேஜம் வேலைறான் வேலைதான் அந்த மாற்றம் அப்படித்தான் தெரியும் என்று சொல்லுவாங்க. ஒபிஸ் எடுத்துக்கிட்டது அதுக்கு ஒரு 11 மாதம் வாடகை கொடுத்துருவோம். என்னண்டா அதுல செஞ்ச உருப்படியான வேலை போய் சமைச்சு சாப்பிட்டு கேட்டடா கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டவங்க அந்த ஒபிஸ் உள்ள கேட்ட மாதிரி முடிஞ்சாங்க மித்த நம்ம சொல்லலையே ஒரு வீட்டு சொன்ன நம்ம சொல்லலையே அது என்ன பிரச்சனைடா அதை மெயின்டைன் பண்ற சரியான ஐட்டமா இருந்தது. ஏன்னா கொஞ்சம் பெரிய இடம் அது வந்து அப்போ சும்மா வாடகை போய் கொண்டிருக்கிறதுனால கொடுத்துட்டு இப்போ வேற ஒரு பிளான் போகுது இப்படி சும்மா எடுக்கலாம்னு சொல்லி சரி அப்ப ஆனா உண்மையா ஆனா அதை கொடுத்த பிறகு வந்து வழியாக தானே போய் கொண்டிருக்கு. இப்போ நல்லா போகும் செலவு இல்ல சும்மா இல்லாட்டி ஒன்னும் இல்லை அங்க அனுப்பணும் கிளீன் பண்ணுங்கடான்றோம். அவன் அங்க இளையராஜோட பாட்டை போட்டு கேட்டுது ஆறாறு அங்க நிப்பான்லே சரியா போவாங்க அவனோட வார்டில் நிப்பாங்க. நம்ம இப்போ சில டைம் அதில் க்ரோஸ் வச்சு போகலாம் தெரியும் இவன் அங்கே நிற்கிறான் நல்ல வேலை இருந்தா வெளியாக்குன அதெல்லாம் கொசு வந்தது. நீ நல்லா சாப்பிடுவானே இப்ப வெளிநாட்டுல உனக்கு ஆனா இதெல்லாம் தேவையில்லை வெளிநாட்டு சாப்பாடு சாப்பிடலாம். வெளிநாட்டு அதான் இங்கதான் வெங்காய சம்பளம் இவ்வளவு சாப்பிட்டு முடிஞ்சது. திரும்ப வெளிநாட்டுலயும் போய் வெங்காய சம்பளம் சாப்பிடணும். கிட்டத்தட்ட நிறைய வருஷம் இருக்க போறோம் தானே. அப்ப அதுக்காண்டி வந்து அப்போ வந்து இது இந்த சாப்பாடுல நீ மறக்க கூடாதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் மறக்கல தொட்டு நக்கி பாக்குறேன் அப்படி பிரச்சனை எங்க வேணாலும் அப்படி கேரளாவுக்கு வந்தீங்கன்னா சரியா உங்களுக்கு வகையாச்சும் வச்சு போடுவேன். சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்றாங்க. எது உண்மை இது பொய்யன்றோம் காலம் தான் பதில் சொல்லும். வாயில வாரதை அடிச்சு விடுவோம் அது உண்மையாவும் இருக்காது. சப்போஸ் போகாட்டி இவர் சொன்னா நடக்குது தெரியுமோ நடக்க போகணும் பாரு. சரி அப்போ இல்ல இல்ல உண்மையில கேரளாவுக்கு போனாதான் நல்ல கேரளாவில் சாப்பாடு நல்ல. சப்போஸ் தமிழ்நாட்டுல பொண்ணு எடுக்கிறா இருந்தாலும் தமிழ்நாட்டு பிள்ளை பார்த்து கோவிச்சாலும் கோவிக்குமா கேரளா நீ எப்ப பொண்ணு எடுப்பாண்டு கேரளாவுக்கு எப்ப போற அதுக்கப்புறம் ஒன்னும் அங்க ஃபேன்ஸ் எல்லாம் கேரளாவில் எடுக்காம தமிழ்நாட்டுல எடுத்தா சேரும் ஒரு ஃபேமிலி சேரும். சரி கேரளாவில் எடுக்காம தமிழ்நாட்டுல எடுத்தா எடுத்துட்டான் அவன் தமிழ்நாட்டுல எடுத்துட்டான். ஐயோ அப்ப சரி அப்ப இப்படி சொல்ல போறாங்க பிரகலாதனின் காதலியை பார்க்க வெளிநாடு செல்ல இருக்கும் திவா பிரகலாதன் இப்படி
சரி அப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசி எல்லாமே வந்து செய்தாச்சு இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு. இப்போ கிட்டத்தட்ட மட்டும் தான் போட வேண்டியிருக்கு. கடைசியாக பேக்கிங் பண்ணக்குள்ள என்ன சாமான் பேக்கிங் பண்ணி ஹேண்ட் லக்கேஜுக்கு கிட்டத்தட்ட 7 கிலோ தான். 10 கிலோ இல்லையா? 10 கிலோ இல்லை 7 கிலோவும் அங்கால மிச்சமும். அப்போ இது கட்டாருக்கெல்லாம் 10 கிலோ அளவு பண்றாங்க. ஒவ்வொரு பிளைனை பொறுத்து இல்ல இப்போ 7 கிலோன்னு சொன்னா 10 கிலோ இல்லையான்னு கேட்டுறாங்க. அவன் கேட்டான் கேட்டுறாப்போ கட்டாருக்கெல்லாம் 10 கிலோன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல கட்டாருக்கெல்லாம் 10 கிலோ இங்க இருந்து என்ன கொண்டு வரும்? அங்கதான் இல்ல இருக்கு, அங்க இருந்தா இங்க கொண்டு வரணும். அது அங்க எல்லாம் இருக்கு. நம்ம நாடு அது நாடு கிட்டத்த உண்டு. நம்ம இங்க இல்லாதெல்லாம் அங்க இருக்கு. இங்க இல்லாது சாரி இங்க வித்தியாசம். டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா பொருட்கள்லாம் அங்க இருக்கு. அதை நம்ம அங்கேயே சமைச்சு கொடுத்துடலாம். விலை குறை, இதை விட அங்க விலை குறை. எப்படி ஓகே உண்மையா? அப்போ வந்து இல்லை இப்போ இது ஹேண்ட் லக்கேஜில்டா நான் அந்த உடுப்போட வச்சு பார்த்தேன்னா நான் 7.5 கிலோக்குள்ள மேலே போய் காட்டு 7 இன்னும் ஒன்றுமே பெக் பண்ணலை. ஆனால் அந்த ஹேண்ட் லக்கேஜில் மட்டும் சும்மா உடுப்பு வச்சு நான் இது செஞ்சு வச்சுது. எங்கடா அந்த தராசு? நீ தராசில் எடுத்த தராசா? இல்லை இல்லை இது வந்து யாருண்டையும் லிங்கமையா வந்த இடத்துல ஓகே. அது இதுக்குள்ள போட்டு கிட்டத்தட்ட எத்தனை வருது? 7.5 கிலோவுக்கு மேலே வருது இல்லை? 7.50 கிட்டத்தட்ட 8 ஆகுதுடா. 8 கிலோ ஆகுது. அதான் இப்போ என்ன இது என்னது எடுக்கிறேன் இல்லை சும்மா இப்போ எந்த உடுப்பு எல்லாம் வச்சுன்னா ஒன்றுமே வைக்க மேலே பெருசாக ஃபுல்லாகவும் இல்லைடா இது வந்து. ஆனால் அதுக்குள்ளே இதாகிட்டு எப்படி இருக்குன்னு இப்போ இதுக்குள்ளே திரும்ப இன்னொரு 500 கிராம் எடுக்கணும் வட்டியால். 500 கிராமாண்டா ஏதாவது ஒரு உடுப்பை வட்டியால் எடுத்ததான் சரி. ஆனால் நான் நினச்சினான் நார்மலாக உடுப்புக்கு வெயிட் வராதுண்டு அதை ஃபுல்லாக அப்படியே வெயிட் வந்துச்சு. இருக்கா சிப்பையும் வரும் இடையில் எங்கே போய் நிற்கிறேன்னு ஐடியா இந்த இவ்வளோதான். என்ன உடுப்புக்கு எவ்வளோதாடா? நார்மலாக தாண்டா இருக்கு. ஆனால் அதுக்கு என்ன வாரமாகாது. நான் சும்மா எல்லாத்தையும் வச்சு அடைச்சி பார்த்து போட்டு நிறுத்து பார்த்தா 10 கிலோ வந்துச்சு. முதல்ல பெட்டி எத்தனை கிலோ இருந்துட்டு பார்த்துருக்கேன். ஓ பெட்டி நார்மலாக 2 கிலோ 2.5 கிலோ வரும். அங்கால பெரிய லக்கேஜ் பிரச்சனையில் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகலாம். நமக்கு என்னது கொடுப்போம். ஓகே அதெல்லாம் வந்து எல்லாமே பெக் பண்ண கிலோ காட்டுறேன். என்ன விளக்கம் எத்தனை கிலோ என்ன இப்போ யோசிப்பாங்க எந்த ஃப்ளைனில் போகிறான். ஒவ்வொரு இது இருக்குதான், ஒவ்வொரு ஏர்லைன் இருக்குல்ல அதில். சரி ஓகே அப்போ இதுக்கப்புறமா இந்த வேலைகள் என்னென்ன நடக்க போகுது அதெல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போமே. ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொரியல். இது என்ன பொரியல்? வெங்காயம். வெங்காயம் பொரியல். வெங்காயத்தை தான் ஃபஸ்ட்டாக பொரிக்கிறதான் டைம் எடுக்கிறோம். மற்றபடி இதில் வேலைகள் நடந்து கொண்டு இஞ்சால அம்மா ஒரு பக்கம். இது என்ன மாதிரி? இது வந்து லட்டு பிடிக்கிறதுக்காக அம்மா இந்த வேலை நடக்குது. இந்தியாவில் வந்து அந்த நாங்கள் சொன்ன மாதிரி இந்த சம்பல். ஓகே இப்போ இவ்வளோதானே வெங்காயம் இல்லாட்டி? வெங்காயம் 3 கிலோ வாங்கணும். 3 கிலோ வாங்கிட்டாலே மற்ற சாமான் போடுறது எப்படி 4.5 கிலோ வாரமா இருக்கும். 4.5 கிலோ வரும். ஓ என்ன மாசி மற்ற இந்த கருவாடு கூனியெல்லாம் போட்டுருந்தாங்க 4 கிலோக்குள்ள வரும். ஏன்னா என்ன பொரிச்சாச்சுல வெயிட்டு குறையும். அதை பார்த்து தான் படிமுறையை சொல்லுவாங்க. அப்படி செய்யறேன் மாசி சம்பல்ன்னு சொன்னா மாசிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் எடுத்துக்கிட்டா சரி. இப்போ வெங்காயம் என்ன மாசி ஒரு 100 கிராமுக்கு செய்ய போறீங்கன்னா ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வெங்காயம் இருந்தால் காணும். வெங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துட்டு எண்ணெயில் பொரிக்கணும். அதை சிலாக்கள் எண்ணெய் வாங்கண்டா எண்ணெய் சொட்டு விட்டு போட்டு சாடமாக பொரிப்ப முடியல. அது பொறி விடாது. கொஞ்சம் கண்ணீர் எடுக்கும். கொஞ்சம் எண்ணெய்க்குள்ளே வெங்காயம் இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லது. அதாவது இப்படி எண்ணெய் மேலே மிதங்கணும். வெங்காயத்துக்கு மட்டும்தான். அப்புறம் அதை கொஞ்சம் நல்லா வடிச்சு எடுத்து போட்டு திரும்ப ஒரு சொட்டை ஒரு அளவுக்கு எண்ணெய் வச்சு போட்டு கட்டத்தூளை இப்போ கொஞ்சம் பொரிக்கணும். அதுக்கப்புறம் கட்டத்தூளை பொரிச்சிட்டு எனக்கு ஏமாந்து போகுது. எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நார்மலாக வந்து கடையிலே வாங்கிடலாம். ஆனால் வந்து இல்லை அவள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வான்றதை வந்து அவ விட்டுருக்கு. ஏன்னா அவன் சாப்பிட்டவன் அதுக்காக அவன் சொல்லுவான் கட்டத்தூளை வந்து பொரிக்கிறது இல்லை ஒரு எண்ணெயில் ஒரு சாடை வரட்டினோம்னா அதில் ஒரு மனம் கொண்டு வருந்தானே அந்த டேஸ்ட்டுக்காக தான் அதை சொல்கிறேன். ஒரு சொட்டை எண்ணெய் விட்டுட்டு சீரகம் அதுக்கப்புறம் கட்டத்தூள் அப்புறம் திரும்ப ரம்ப போடுறேன்டா. அதாவது கருவாடுக்கு தான் ரம்ப போடல. நான் இந்த இதுக்கு அந்த மாசி சம்பலுக்கு பொருளி போடலாம். ஒரு சொட்டு போட்டுட்டு கருவேப்பிள்ளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு மாசியை கழுவி எடுத்து போட்டு அதுக்குள்ளே போட்டுட்டு
காய்ச்சல விட தேவையில்ல வெளியில எடுத்துட்டு மாசியை போட்டு தேசி புளியை முடிஞ்சு உப்பு போட்டு கொஞ்சம் சீனியும் போட்டு ரெடி பண்ணி சாப்பிட்டது சிம்பிள். இன்னும் கொஞ்சம் இதில் வந்து ரெடியாக போகுது. நான் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்டுறேன். முக்கியமா இது தேங்காய் பூ கொஞ்சம் போடும். தேங்காய் பூ கொஞ்சம் பரட்டி போட்டு அதாவது தனி எண்ணெயில ஒரு சொட்டு தான் கூட எண்ணெய் போடல கொஞ்சம் பரட்டும். 2 விதமான சம்பல் செய்ய போறா. ஒன்று இறால் கருவாட்டு சம்பல், மற்றது மாசி சம்பல். எல்லா வேலையும் முடிஞ்சோம். ஃபைனல் வேலைகள் எல்லாம் வந்து முடிஞ்சது. சாப்பாட்டு சாமான் செய்கிற வேலை இதுதான் கொஞ்சம் கடைசி வேலை. ரெண்டையும் செய்த மாட்டேங்குது. நான் நிறைய செய்தாச்சு. பேக் பண்ணுற வேலையில் ஆயிடுச்சு. பேக் பண்ணா சரி. இப்போ இவ்வளோ காலம் வந்து இப்போ அண்ணாவுக்கு அங்கால அப்பாவுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ கடைசியாக திவாவுக்கு பேக் பண்ணுற வேலை கிடக்கு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட முக்கால்வாசி எல்லா வேலையும் வந்து முடிஞ்சு நாளை இன்றைக்கு நாளை இன்றைக்கு பயணம் பண்ணுறதால வந்து இப்போ இது வந்து நேரத்தோடு செய்து வச்சாலும் சம்டைம் வந்து என்ன சொல்கிறது சாப்பிட்றதுக்கு ருசி கொஞ்சம் போயிடுறதால போகிட்ட வச்சா நல்ல பண்ணுறதா இதை ஃபைனலாக கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்ட்ரா ன்றதுக்காக அப்படி செஞ்சது. 5 நாளைக்கு தான் வைக்கலாமண்டா ஒரு தள்ளி வைக்கலாம் தானே முதல் நாள் செஞ்சோம். என்ன நிறையவும் கொண்டு போயிடாது குறையண்டாலும் அது வந்து எல்லாரும் வீட்டே வந்து மேக் பண்ணி தராங்க. அதான் ஒரு விஷயம் எனக்கே வந்து புதுசாக இருக்குது. ஏன்டா அண்ணா போயக்குள்ள வந்து இப்படி இந்த சாமான் செய்கிறது இந்த தொதல் கல்றையில் ஞாபகம் இருக்கும். தொதல் களி கொடுக்குறேன் நான் பார்த்துருக்கேன். இப்போ கடைசியாக நம்மளுக்காக இந்த சாமானெல்லாம் ரெடி பண்ணுறாங்க பாருங்க. அதான் வந்து காலத்தின் மாற்றம். சரி ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது. முதல் பயணம் வந்து நீ எல்லாரையும் அங்கே விரிஞ்சு போயின்னு அம்மா தான் வந்து இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு போய் நின்றா. யாழ்ப்பாணத்தில் போய் நின்றாலே டெய்லி அடித்து காய்ச்சி கொண்டிருப்பா. இப்போ யூரோப் பயணம் அங்கே போனப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சமாச்சும் யோசனை இல்லையம்மா? போன ஒரு யோசனை எல்லாம் இருக்குமா? இவளுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லையா? கொஞ்சம் வேலை போல இல்லை தானே கடைசியாக அம்மாவுக்கு தான் கொஞ்சம் பாசம் கூட. அதே சரி ஓகே எப்படி இருக்கு? அங்கே வந்து எல்லாத்துக்கும் அம்மா 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 அம்மான்றது இருக்கிற மாதிரி தான். இப்போ என்ன இருந்தாலும் ஜஃப்னாவுக்கு போய் நின்று அதுக்கப்புறமா வந்து நாங்கள் என்ன சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஏதாச்சும் வருவேன். அப்படி இல்லை 20 நாளைக்கு ஒருக்கா வருவேன். ஆனால் இது வந்து கொஞ்சம் நெடுங்கால பயணம் பண்ணுறதால எனக்கும் தெரியலை. ஏன்டா முதல்ல வந்து இப்போ இந்த கொழும்புக்கா வேலைக்கெல்லாம் தூரத்துக்கெல்லாம் போனால் வீட்டில் ஞாபகம் அப்போ வருது திரும்ப வலிக்கிட்டு வந்துடுவேன் நான் வீட்டை. ஆனால் தெரியலை எப்படி விலங்கல் கடல் கடந்து நடக்கண்டு வரையில இப்ப கொஞ்சம் குறைவுதானே யாழ்ப்பாணத்துல நேரம் இருக்கிற நீ இப்ப பழுவாமத்து 2 நம்பர் உனக்கு வீடு. அதை நானே உண்மையானமும் மட்டக்களப்பும் வித்தியாசம் பக்கம் பக்கம். இது வந்து கடல் கடந்து நம்ம போறோம். அப்ப நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் வரையில எப்படி இருக்கும் என்னன்னு சொல்லி தெரியாது. அதான் முக்கியமானது. ஏதோ நன்மையோ உரிமையோ கடவுள் பிரச்சனை இல்லாமல். சரி நம்மளோட சொந்தங்கள் நம்மளோட மக்கள் இருக்காங்க. நான் எல்லாம் வந்து இறங்கின பிறகு வந்து அங்கே பயணம் போன பிறகு வந்து நான் சொல்லுவேன் சரியா இந்த நாட்டில் நிற்கிறேன் இந்த நாட்டுக்கு போகிறேன் அப்படின்ற எல்லா வழக்கத்தையும் வந்து சொல்லுவேன். வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பீங்க தானே. ஸோ உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. சரி இப்போ லட்டுக்கான ஃபைனல் வேலையில் வந்து முடிஞ்சாம். என்னென்ன போட்டிருக்கு? இதுக்கு வந்து சீனி, அச்சான், ஏலக்காய், சவை, தேங்காய் பருப்பு இப்படி போட்டு போடணும். நல்லா மணக்குதான் பக்கத்தில் நீங்கள் தான் மணக்கு. சரி இதுக்கப்புறம் என்ன வேலை? பழமிரிக்கு பேனிச்சம்பளம் அதை போட்டு அதை பால் அளவுக்கு ஊற்றிட்டு வைக்கிறோம். பிறகு குடிக்கும். சரி இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து அப்போ பொரிச்சது பெரிய வெங்காயம். இப்போ பொரிக்கிறது வந்து சின்ன வெங்காயம் வந்து பொரியோடுதுன்னு திரும்ப அடுத்தது போட போகிறோம். 2வது இதுலேயும் தேங்காய் போட்டிக்குமா? லட்டுக்குண்ணே லட்டுக்கு அங்கால வந்து அந்த சம்பலுக்கு போகுதா? இந்த அளவுக்கு கொஞ்சம் எப்படி வந்துருக்கேன் பொறிச்சா பெருசா எண்ணெய் இருக்கு. பேப்பர்லாம் போடுறோமே என்ன வடிகிறது எண்ணெய் வடிகிறதுக்கு ஒன்றா இதில் போடுறோம். இந்த அளவுக்கு பொரிஞ்சு கொண்டு வரணும். மற்ற இதை விட பெரிய பெரிய கரண்டி இருந்தா இன்னும் நல்ல. இது சின்ன எத்தனை நேரம் பொரிக்க வேண்டிய வரும் வெங்காயம்? பெரியது இல்லையா?
இல்லை தேவை காணும் திரும்ப பொறிக்கிறது இப்படி திருட்டுறது. இப்போ வந்து பேனிச்சம்பளம் போட போகிறாங்கல்ல, பேனிச்சம்பளம் போட்டால் மணல் மண் மாதிரி இதை பார்க்க ஆத்து மண்ணா ஆத்து மண். அவன் பேரிச்சம்பளம் இந்த தரம் கூட எடுத்துக்காமா நான் சொன்னேன் நான் பேனிச்சம்பளம் போடுறதுனால என்னம்மா இப்போ குறைக்கும். பேரிச்சம்பளம் கூட போடுறாங்களுக்கு வந்து சீனியை கொஞ்சம் குறைச்ச நல்லா கணிஞ்ச போல அதை விட்டு பேனிச்சம்பளம் போட்டால் வெடிக்குமா? எல்லாத்தையும் வெடிக்குமா? அப்படி ஈரப்பதம் ஈரப்பதத்துலன்னா இறுக்கி தான் பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து பால் ஊற்றி தான் விராட்டுறேன் என்னம்மா? இப்படி வேலை நடந்து கொண்டிருக்குன்னு பாருங்க. இது எத்தனை கிலோமா வரும் இப்போ செஞ்சா? 1.5 கிலோ போயிடும். 1.5 கிலோ வரும். அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது அப்படி கப்பலில் பிடிச்செடுத்தாயி அங்கே வந்து இந்த பூந்தி லட்டு சொல்லுவாங்க, அது மற்ற அந்த வேறு தெரியுமா? இது நல்லா இருக்கு. அது விருப்பம் இல்ல மாதிரி அந்த கடலை மனம் பிடிக்கிறல்ல. ஆனா சாப்பிட்டு பார்த்து 2 மணி நேரம் சாப்பிடுது. ஆனா டேஸ்டா இருக்காது. நல்லா இருக்கு. இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வந்து லட்டு பிடிக்க போகிறாங்க. இங்கே அதில் சின்ன வெங்காயம் பறிஞ்சு கொண்டு இருக்கு, இன்னும் முடியலை அதுன்னு. அந்த பால் ஊற்றி கண்டுனாலே சும்மா மனமண்டாந்த மாதிரி இருக்கா. இப்படி கிளம்பிடுறாங்க. முதலாவது நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நல்ல சூடாக இருக்கா. ஆறுனாக்கா அப்படியே கட்டியாக வருமே. பிடிச்சி அடுக்க வேண்டிய வெங்காயத்தை பொரிச்சிட்டோம். இப்போ பொரிக்க வேண்டியது மற்ற நான் கூனி பொரிக்க போறேன். கூனி என்ன கூனியோட கொஞ்சம் பெருசு. இது இறால் தான், இறால் சின்ன கருவாடு. அதுக்கு பிறகு ரம்பலை கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அப்புறம் இதுக்கு வந்து வெள்ளைப்பூடும் பொரிச்சு போடணும், நல்லா இருக்குமான்னு சொல்லி. அப்போ அதை பொரிச்சு எடுத்து தரணும்னு சொன்னால் அப்புறம் ரெண்டா பிரித்து போட்டு பிரட்டி எடுப்போம். அதாவது மாசி சம்பலுக்கும் இந்த இறால் சம்பலுக்கும் நெருப்பு கூட இருக்கக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் சாடவா பொரிச்சு எடுக்கணும். எடுத்தா சரி போட்டோன்னே இறக்க வேண்டியதான். இல்லை மனம் கொண்டு அடிக்கிறேன். பச்சை வாசம் கூட நெருப்பு தேவையில்லை. சாடவா பொரிச்சு எடுத்தாச்சு. மனம் போகிற பொரிச்சு இந்த மனம் பாத அளவு பொரிச்சாச்சு. மனம் போகிற எல்லாம் நல்ல வெண்ணெய். இல்லை நான் இப்போ சம்பல் போட்டுது தனிசையில் 2 பேப்பரை போட்டு அப்படியே விரித்து வச்சோம்டா பரவாயில்ல வச்சோம்னா நாளைக்கு எடுக்கக்குள்ள அது எண்ணெய் ஊருக்கு இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு நாள் ஃபுல்லாக கீழே பேப்பர் போடுவேன். மாற்றி எரிப்பேன். ஒரு 2 மத்தியாதுக்கு இருக்கா 3 மத்தியாதுக்கு இருக்கா. அவ்வளோ எண்ணெய். ஓ அப்படியே வடிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் இதை இறக்கப்புறேன் சார் கொஞ்சம் இது கூட தேவையான அளவுக்கு போடணும். இது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. நாங்கள் கூட போடுறோம். நிறைய பேர் வந்து வெங்காயம் தான் கூட இருக்கணும். என்ன சுவையில் செய்ய போகிறோமோ அதை கொஞ்சம் குறைச்சி தான் போடணும். இப்போ மாசி சம்பளம்னா மாசி கொஞ்சம், இறால் சம்பளம்டா அது கொஞ்சம். நல்லா மணக்குவே. பெரிய மணக்கு.
இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடும் அடுத்தது வந்து கருவேப்பிலை நேரத்தில் பொரிச்சு அதில் 1-2 கிடக்குறதா ஓகே 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 ரெண்டுக்கும் சேர்த்து பொரிச்சிருக்கேன். அது வெள்ளைப்பூட நல்லா பொன்னிறமா பொரிச்சிருக்கேன். கடைசியாக பேப்பர் போட்டு கொஞ்சம் வெடிக்க வச்சிருந்தேன். சம்பல் வந்து 2 விதமா போட போறோம். மாசி சம்பலும் இறால் கூனி சம்பலும். கூனி நம்பர் அது கொஞ்சம் பெருசு. அப்ப இதென்ன அப்புறம் 2 தாளிக்க வச்சு நான் பிரிச்சு செய்ய போறேன். பாருங்க, இதுக்குள்ளே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கிலோ வாங்கி சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்கணும். அதனால பிரிச்சு வச்சு ஆனால் எல்லாமே ஒரு கலரில் பொரிக்க பொன்னிறமாக பொரிச்சு போட்டு ஒரு கடைசியாக பொரிக்கக்குள்ள கொஞ்சம் சாடவை பொரிச்சோம்டா. சரி, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு என்னண்டா வெள்ளையாக பொரிச்சோம்டா எண்ணெய் கூட அரிக்கும். கொஞ்சம் பொன்னிறமாக பொரிச்சா பெருசாக எண்ணெய் வராது. இதை நான் பிரட்டி வச்சு போட்டு பேப்பரை போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சேனுண்டா. அப்படியே எண்ணெய் வடி 3 கரண்டி 4 5 போட்டிருக்கேன். 5 போட்டு நல்லா மணக்கு பொரிஞ்ச மனம் வெங்காயம் பொரிஞ்ச மணக்கு மனம் உண்டு. 5 மாசி சம்பளை ஃபஸ்ட்டு அப்புறம் மாசி சம்பலுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மாசியை நம்ம கழுவி எடுப்போம். தேவையான அளவுக்கு மாசியை கழுவி போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரோஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் தேவையான கட்டத்துள்ள ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து மாசியை போட்டு வரட்டோம். அதில் இருக்கிற ஈரப்பதம் வந்து கொஞ்சம் காஞ்சி வரும். இப்போ அதை இதுக்குள்ளே போடுறோம். மாசி கூட தடுத்துருக்கு. அதோட இதில் வந்து தேங்காய்ப்பு கொஞ்சம் மாசி சம்பலுக்கு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பரட்டி போட்டு அதோட சேர்த்து தேங்காய்ப்பு கொஞ்சம் போட்டணும். இறால் சம்பலுக்கு போடுறதில்ல, அது மாசி சம்பலுக்கு தான் போடுறாங்க. அப்புறம் தேவையான கருவேப்பிலை கொஞ்சம் ரம்பளை. வாவ், பார்க்க நல்லா பண்ணுறது. ரம்பளையும் கருவேப்பிலை பறிச்சு வச்சுக்கினேன். பொரிச்சு வச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேசி புளி நல்லா இருந்தது தான் நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன சுள்ளண்டு எண்ணெய் கை அரைக்காட்டானு வலிப்பு. தேவையான அளவுக்கு தூளுப்பேன். தூள் போட்டோம்னா இது கடையிலையும் போய் வாங்கலாம். ஆனால் நம்ம வீட்டில் செய்யக்குள்ள கொஞ்சம் அதிகமாக மாசி போட்டு அப்படி செய்யலானே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. உங்களை இது வந்து என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இறால் இது போட்டு செய்கிறதுக்கு வச்சுருவாங்க. தேவையான அளவுக்கு சீனி கூட போடுறதில்ல, சும்மா கொஞ்சம் தடவை நிற்கிறதுக்காக பிரிக்கப்படாது. அதை போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா செஞ்சா சரி. நல்லா செஞ்சா நல்லா செஞ்சா சரி. நல்லா இருக்கு இது வாக்கு. தாவம் சாப்பிடுவோம். நல்ல எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாருங்க. இனிப்போட என்னடா இது? இனிப்பு தான் கட்டேன், கொஞ்சம் இனிப்பு வரும். சோறுக்கு வச்சு சாப்பிட்டா தரமாக இருக்குமா? நல்லா இருக்குமே. நேரத்தில் செஞ்சது வந்து அப்போ அதுலேருந்து தான் பார்த்துட்டு நான் சொன்னேன் இதே மாதிரி செஞ்சுதான்னு சொல்லி. அந்த வேண்டுகளுக்கு நாங்கள் வந்து இப்படியா செஞ்சுருக்கா. இந்த பாடத்தை பிரிட்டு வச்சுருந்தேன்னு நல்லா இருக்குது. பாருங்க இப்படி இருக்குது இறால் சம்பளுக்கு என்ன. ஓகே, இதை கொஞ்சம் மண்ணை விட்டு கொஞ்சம் பரட்டி எடுத்தேன், ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன். கொஞ்சம் தேவையான அளவு கட்டத்து இப்போ தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு உரைக்கணுமெண்டா உரைக்கிற மாதிரி. மாசி சம்பல் கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலாம். இல்லாடி கொண்டு சாப்பிடுவாங்களே.
டக்குன்னு முடிஞ்சிடும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் உரைப்பு மிதிக்க தானே வேணும் அதுக்கு. இது கருவேப்பிலை, அந்த வெள்ளைப்பொடி அதுக்கு வெள்ளை போட்டு போடுறதில்லண்ணே. ஒல்லி போடலாம், விருப்பம் இந்த போடலாம், மாற்றம்பது கூடுதலாக போடுறது. ஓகே, இது வந்து வடிவாக நீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பொரிச்சு வச்சிருக்கேன். ஓ என்னென்னா அதுக்குள்ள பெரிய பெரிய வேறு வேறு கருவாடுகள் இருக்கும், அதுகளை பார்த்து வழியாக்கி எடுத்து போட்டு தூள் எல்லாம் இருக்கும். மற்றது அந்த அந்த மூஞ்சில் அந்த இதுகள் எல்லாம் இருக்கும், அதுகளை கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி வழியாக்கி எடுத்தோம்ல சரி. வழியாக்கி போட்டு தான் பொரிச்சது நண்டு ஹாட். திரும்ப உப்பு கொஞ்சம் இப்போ யோசிப்பே கை போட்டு இதில் எடுக்கணுண்டு. எனக்கு கையளவு பார்த்தா தான் எனக்கு அளவு தெரியும். அது அப்படிதான். இதுக்கு வந்து புளி விட்டுருக்கு அழகா. சரி கொஞ்சமாக போட்டு கூட போட தேவை. ஆளும் இதை கசக்கி இதேஞ்சினா இதேஞ்சிடும் இல்லை. இல்லை அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் தானே. இறால் அப்புறம் தூளாகிடும். இறால் உடையப்படான்றதால கொஞ்சம் நார்மலாக மிக்ஸ் பண்ணா சரி. பார்க்க ஆசையாக தான் இருக்கு, ஆனால் வந்து என்ன கூட சாப்பிடவும் இல்லாது. இப்போ உடனே இறக்கின்றாலும் இப்படி இருக்குது. இப்போ இதில் பேப்பர் ஓட்டு மாற்றினா அந்த எண்ணெய் போயிடுமே. இதை பார்த்துட்டு வந்து இப்போ கேனடா ஓடர் இருக்கிற ஏரியா. சரியா? இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க என்ன. ஓகே பாருங்கோ. செஞ்ச சாப்பாடு இது 2 நாள் எனக்கு பிடிச்சிருக்கு. இது சொத்தோட சாப்பிடலாம் கொண்டு. இல்லை இல்லை சம்பல் நல்லா இருக்குன்றாங்க மற்ற சாப்பாட்டு இதுகளை விட. நிறைய பேர் வந்து வெளியில போடுறாங்க சம்பளம் தானே எதிர்பார்த்து கொண்டு வருவாங்க. இந்த ஒரு கறி இடைக்காடி வந்து சம்பளம் வச்சு தான் சாப்பிடுவாங்க. சுட்டு வச்சு சாப்பிட்டாலும் நிறைய பேர் சாப்பிடலாம். ஓகே, இப்போ 2 சம்பளம் வந்து ரெடி ஆகியாச்சு. இதுக்கப்புறமா வந்து நாளைக்கோ இல்லை இரவைக்கு வந்து பேக் பண்ணா சரிண்ணே. ஓகே ஓகே நன்றி.